ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொகலாய் சிக்கன் பராத்தா. அது ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் இந்த பராத்தா பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். டேஸ்டிங் செக்மெண்ட். வர்ஷா இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. Yummy. தேங்க்யூ. சிக்கன் கீமா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன 2 பிரஸ்ட் பீஸ் சிக்கன் பிரஸ்ட் பீஸ் வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே கீமா மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சிக்கன் கீமா ரெடி. நான் ஒரு பவுலில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லி பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர், கரம் மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். செக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு லெமன் இருக்குது, அதை பிழிஞ்சு விடலாம். இப்போ நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சிக்கனை. இதை ஒரு 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஸ்ட் விடலாம். 1 hour கழித்து பார்க்கலாம். இந்த சிக்கன் கலவையில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 hour நம்ம ரெஸ்ட் விடலாம். டோட்டலாக இது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 hours வரைக்கும் நல்லா ஊறினா நல்லாயிருக்கும் குக் பண்ணுறப்ப. ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். பொடியாக நறுக்கின ஆனியன் போட்டிருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஆனியனுக்கு தேவையான சால்ட் போட்டிருக்கேன். இது நல்லா இந்த நிறம் மாறுற வரைக்கும் வதக்கணும். இது ரா ஸ்மெல் போனோன்னு பார்க்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இந்த மேரினேட்டட் மின்ஸ்டு சிக்கன் போட்டிருக்கேன். மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதை நம்ம சிம்மில் வச்சு ஒரு 10 minutes குக் பண்ணணும். இதுலேருந்தே வாட்டர் விடும். நம்ம கேர்ஃபுல்லாக கிளறி விட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணணும். 15 minutes ஆகிடுச்சு. நான் 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். இதை ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடலாம். நான் சிம்லேயே வச்சு இப்படி குக் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி உதிராக வந்திருக்கு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சால்ட்டு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் பெப்பரை அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எல்லாம் செக் பண்ணிவிட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி. மொகலாய் சிக்கன் பராட்டா செய்கிறதுக்கு இதை மாதிரி 3/4 கப் ஆட்டா போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூனு சால்ட்டு, இதே மாதிரி 3/4 கப்பு மைதா, ஆட்டா ப்ளஸ் மைதா, உப்பு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் 1 ஸ்பூன் ஆயில் விடணும். 1/2 டம்ளர் வாட்டர் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு சாஃப்டாக டோ பிசையணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக 5 minutes பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இதை ஒரு 1 hour நம்ம ரெஸ்ட்டு விடலாம். மூடி போட்டு மூடி. சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். இந்த திக்னஸ் இருக்கணும். சப்பாத்திக்கு நம்ம எப்பயும் தேய்க்கிற மாதிரி தான். இதை டஸ்ட் பண்ணி இன்னொன்றும் தேய்ச்சிக்கலாம். இந்த சப்பாத்தியில் இந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை நம்ம நல்லா ஃபுல்லாக இந்த பரப்பி வைக்கலாம். ஒரு எக்கில் 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இந்த ஓரங்கள்ல எல்லாம் நம்ம அப்படியே அப்ளை பண்ணணும். அப்புறம் இந்த ஸ்டஃபிங் மேலேயும் நம்ம அங்கங்கே சும்மா அப்படி விட்டுடலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அது மேலே இன்னொரு சப்பாத்தியை வச்சு மூடி இந்த ஓரங்களையெல்லாம் ஒட்டி விடணும். ஒரு ரோட்டி தவாவை காய போட்டிருக்கேன். தவாவில் போட்டாச்சு. கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். சிம்மில் தான் வச்சுருக்கேன். மெதுவாக வெந்தோன்னே திருப்பி போடணும் கேர்ஃபுல்லாக. திருப்பி போடலாம். மெதுவாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி சிம்லேயே வச்சு குக் பண்ணலாம். அப்போ தான் உள்ளே இருக்க அந்த எக்கெல்லாம் நல்லா குக் ஆகும். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இது வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். டேஸ்டியான சிக்கன் மொகலாய் பரோட்டா ரெடி.
இந்த ஸ்டைலில் பண்ண சிக்கன் பரோட்டா பாருங்கள். அந்த எக்கெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. இதை மயோனைஸோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி உருண்டையை சின்னதாக பரட்டி வச்சுருக்கேன். இதில் ஸ்டஃபிங் வைக்கணும். ஸ்டஃபிங் வச்சோன்னே இந்த ஓரங்களை இந்த பூரணம் போலிக்கு வைக்கிற மாதிரி நம்ம ஃபுல்லாக இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி உருண்டை ஆக்கணும். இதை டஸ்ட் பண்ணி கேர்ஃபுல்லாக நம்ம தேய்க்கணும். நல்லா அழகாக தேய்ச்சாச்சு பாருங்கள். இந்த திக்னஸ் இருக்கணும். ரோட்டி தவா காய வச்சுருக்கேன். அதில் போட்டு நெய் விட்டு சுட்டு எடுக்கணும். நெய் விட்டு சுட்டு எடுக்கலாம். அந்த மாதிரி அப்படியே அழுத்தி விட்டால் நல்லா உப்பி வரும் சாஃப்டாக. ரெண்டு பக்கமும் ஓரங்கள்லாம் பண்ணி மொகலாய் சிக்கன் பரோட்டா ரெடி. டேஸ்டியான மொகலாய் சிக்கன் பரோட்டா பாருங்கள் எப்படி அழகாக உப்பி வருதுன்ட்டு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது ஒரு கட்டர் வச்சு பீட்சா கட்டர் வச்சு கட் பண்ணி மயோனைஸ் கூடயோ மின்ட் சட்னி கூடயோ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் டேஸ்டியான மொகலாய் சிக்கன் பரோட்டா ரெடி. டேஸ்டியான ஈஸியான மொகலாய் சிக்கன் பரோட்டா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.